Hi, hello, vanakkam, vandanam, suswagatham, namaste. வணக்கம் திருப்பூர் மக்கள், இது உங்களுக்காக உங்கள் ஊரில். என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? இசையோடு SPB. தேஞ்சோடி மஞ்சக்குருவி அட சாஞ்சாடு நெஞ்ச கழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி. அவருக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா அவ்வளோ இருக்கும். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் மூச்சு விடாமல் ஒரு பாட்டு 5 நிமிஷம் பாடினா எப்படி இருக்கும்னு கேட்டேன். அப்புறம் யாரை வச்சு படத்தை முடிப்பீங்கன்னு. இந்தியா சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் பிறந்த ஊர், கொடி காத்த குமரன் வாழ்ந்த மண் இது. பின்னலாடை மற்றும் ஆயுத ஆடை தொழில்களில் சிறந்து விளங்கக்கூடிய நகரம் நம்ம திருப்பூர் நகரம் தான். அது மட்டும் இல்லை, உலக அளவில் ஏற்றுமதியில் அதிக ஆடைகள் பெரும் அளவில் ஏற்றுமதி செய்கிற நகரம் நம்ம திருப்பூர் நகரம் தான். பல்லாயிரக்கணக்கான பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பை அள்ளி தரக்கூடிய நகரமும் நம்மளோட திருப்பூர் நகரம் தான். இந்த மண்ணில் எங்கள் டீம் வந்து உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடிய கின்னஸ் புத்தகத்தில் உலக சாதனை பெயர் பெற்றவர். அப்படி ஒரு லெஜெண்ட். அவர் பாடகர் மட்டும் இல்லைங்க, இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், நடிகர். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா பின்னணி குரல் கொடுப்பவர் அப்படின்னு பல முகங்கள் இவருக்காக இருக்கு. நம்ம வாழும் போதே அவருடைய குரலை நேரடியாக கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், நேராக பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அது என்னோட பாக்கியம். உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லைங்களா? எஸ், அந்த 3 எழுத்து மந்திரம் இதோ SPB அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டலோட. திருப்பூருக்கும் திருப்பூருக்கு சார்ந்த எல்லோருக்கும், சுற்றுப்புறத்திலிருந்து வந்திருக்கிற இசை ரசிகர்கள் எல்லோருக்கும் என் சார்பில், என் சக பாடகர்கள் சார்பில், UK முரளி அவர்கள் அவர் குழு சார்பில், இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவான மகாராஜன், சாய் சக்தி என்டர்டெய்னர்ஸ் அவங்க சார்பிலும், இதுக்கு ஒத்துழைப்பாக இருந்த நிறைய ஸ்பான்சர்கள் சார்பிலும், நாங்கள் அண்மையில் பண்ண எல்லா ப்ரோக்ராமே ஜெயா டிவி மூலமாக தான் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் அவங்க சார்பிலும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். உன் கூந்தல் என் ஊஞ்சல், உன் வார்த்தை சங்கீதங்கள், ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல். இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை,
விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. ரோஜாவை தாலாட்டும் தென்றல் உன் கூந்தல் என் ஊஞ்சல். சேலைக்கு நூலாவேல். ரோஜாவை தாலாட்டும் பொன்னேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல். உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தாலாட்டும் பொன்னேகம் நம் பந்தல். பூப்போட்ட தாவணி போதையில் ஆடுது. பூப்போட்ட தாவணி போதையில் ஆடுது. கிண்ணம் என்னை இன்னும் உன்னை ராஜாத்தே. பூவானமே நீ எங்கும் போட்டாய ஜல்ல தரங்கம். பூ போட்ட தாவண்டி போதையில் ஆடுது. கிண்ணம் என்னை இன்னும்
ராஜாத்தே உப்போட்ட தாவணி போதையில் ஆடுதே. மூடாத கோட்டை வாசலை நோகாமல் நோட்டம் பார்க்கவோ காம்போடு பூத்த முல்லை காயங்கள் பார்த்ததில்லை. ஏய். மோகம் தீயில் வேகும் நீயும் சேர்நாடவா பூப்போட்ட தாவணி போதையில் அடுத்து கிண்ணம் என்னை இன்னும் உன்னை ராஜாத்தே உப்போட்ட ஏய், ஏய், ஹா. தாவணி போதையில் ஆடுதே. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வர வேண்டும் ஒரு வாரம் உடல் உயிராலும் பிரியாத வர வேண்டும் உதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன் உன்னடலில் நான் ஓடி உன்னழகை தேடுவேன் உந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம் ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும் உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் விழியோடு இவை போலே விலகாத நிலை வேண்டும்
இளையான இளமானே துணையான இளமானே இளையான இளமானே துணையான இளமானே கட்டியிடும் சூட்டோடு தொட்டி கட்டு அன்னமே முல்லை கொடி தருமாத பிள்ளை கனி வேண்டுமே அறியாரோ நீ பாட ஆசை உண்டு மானே முத்திரம் வரும் முத்து தினம் என்று சித்திரம் வரும் விசித்திரம் என்று உறவாலும் உடல் உயிராலும் இணையாத வரம் வேண்டும் இளையான இளமானே துணையான இளைமானே சூப்பர் ஸ்டார் பாடல் கேட்டாச்சு. அடுத்தது உலக நாயகனோட பாடல் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக எஸ்பிபி அவர்களுடன் இணைந்து அல்கா அஜித் நல்ல உற்சாகமான கைத்தட்டலுடன் இதோ. Bisbatunia, Vilcachamia, Vilbechumia, Vilcachamia, Ubaru Superparu Huliai Karakar, Upaprobi, Vilcatomi, Shomi Bami, Vilcatomi, Biscatori, Biscatoria, Haspatomi, Haspatomia. ஏஞ்சோடு மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு சோறாக கட்டிப்பாடு பொன்னப்பாரு மண்ணப்பாரு பொன்ன போல என்னும் பாரு ஏஞ்சோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி. ஜல்லிக்கட்டு ஜதபாத்து மல்லு கட்டு இடம் பார்த்து சொல்லி தட்டுவே. பூ போட்ட மெத்த போடு நீ போடு சக்க
சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு பொன்னப்பாரு பொன்னப்பாரு பொன்ன போல மின்னும் பாரு ஏன் ஜோடி நெஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி லாபம் பொலி 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 லாபம் பொலி 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 ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது நீரு குடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது Ding ding ding, directing, ding ding ding, directing. ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது நீரு குடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது பூவே பொன்னார பூவே ஓ ஓ பூவே உள்ளாடும் தேனே தேனும் சுவாயில் தானே ஓ ஓ கேட்டால் தன் தேனே நானே முத்தத்தால் கோர்த்து மொத்தமாய் சேர்த்து தரவா வரவா துஷியா ஹோய் ஹோய் பஷியா ஹோய் ஹோய் துஷியா பஷியா மஷியா ஹோ ரா ஹோ ஹோ ராகம் இருந்தா நேரில் வந்து நீரு குடு அடி ஆசை இருந்தா தேரில் வந்து மாலையிடு தாகம் இருந்தா நேரில் வந்து நீரு குடு அடி ஆசை இருந்தா தேரில் வந்து மாலையிடு 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 ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவே ஜோடி மஞ்சக்குருவி அட சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு பொன்னப்பாரு பொன்னப்பாரு பொன்ன போல மின்னும் பாரு லா 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 la 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 காதல் கவிதைகள் அந்த வார்த்தை கேட்டாலே வந்து எஸ்பிபி சாருக்கு வந்து லவ் லெட்டர்ஸ் தான் அவருக்கு ஞாபகம் வரணும். சத்தியமா இல்லைம்மா, இல்லை சார், நான் படித்ததே இல்லை. நிறைய வந்தது, நான் படித்ததே இல்லை. படித்தா ஏதாவது தப்பு நடக்குமோன்னு படிக்காம சின்ன பொண்ணு வச்சுக்கிட்டது இல்லை. அது எப்படி சார் இவ்வளோ இன்னசென்ட்டாக நீங்கள் பேசுறீங்க? ஸோ நைஸ் டு ஹியர் சார். நான் நிஜமாவே இன்னசென்ட்டுமா? அப்படியா சார்? ஆமாம். ஸோ நைஸ், ஸோ கியூட். அவருக்காக நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. Yes, I love this idiot. I love this lovable idiot. ஒரு நிமிஷம் சார், என்ன மாதிரி நான் எவ்வளோ மரியாதையாக? I'm very sorry, sir. எது வெரி சாரி? நான் சொல்லி தான் வெரி சாரி, ஐ ஹாவ் டு சே தி சேம் திங் அப்படின்றியா? என்ன சரி, இத்தனை வயசு வந்து 54 வருஷமாக பாடின்னு இருக்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு வந்து கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து, தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஊருக்கு வந்து லவ்வபிள் இடியட்னு சொல்லுது. இப்போ ஆரம்பிக்கணும்னா ஒன் மோர் டேக்குன்னு அங்கேருந்து தானே வரணும் திரும்ப. சரி, என்ன மன்னிக்கிறது? மன்னிச்சுடணும். இப்போ திரும்ப நீ சொல்லாமல் இருப்பியா நீ? இப்போ பாரு, 1 2 3. என்ன இல்லை, நான் பாடல. எனக்கு அந்த க்யூ வந்தால் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே வரும். நான் உன்னை பார்க்கவே இல்லை, நான் எங்கேயோ பின்னால் இருக்கிறேன். ஓகே, 1 2 3 4. Yes, I love this idiot. I love this lovable idiot.
காதல் கவிதைகள் படித்துடும் நேரம் இதழுக்கும் இனிக்காமல் கவிகளில் பிறந்திடும் புதுமுகம் இதயம் இடமே பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாடும் இதழ்தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனிக்காமல் பிறந்திடும் புதுமுகம் இதயம் இடமே பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாடும் இதழ்தரும் காதல் கவிதைகள் படித்திடும் இதழோ கை வீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல் இது கவியும் ஒரு சில எழவோ பண்பாடிடும் சந்தம் உன்னில் சிந்தும் அது மழையோ புனலோ நதியோ தலையழகோ மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி தாகம் கொண்ட பூமி நெய்து சேர்த்து கொண்டதடி இனி தொடரும் மலரும் வளரும் இனி கனவும் நிறைவும் தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இதயம் இடமை பரிமாறும் இதழ்தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் புதுமோகம் செவ்வாழையின் தங்கை என்னை புதுமை என்னை இனிக்காமல் கண்களில் இறந்திடும் பொது இதயம் இடம் இளமை பரிமாறும் கலந்தாடும் இனிக்காமல் கண்களில் இறந்திடும் புதுமுகம் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை
சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வான் மேகம் காணாத பால் நிலா இந்த பூலோகம் பாராத தேன் நிலா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ தெம்மாங்கு பாடிடும் சின்ன விழி மீன்களும் பொன்னூஞ்சலாலிடும் கன்னி கரும் கூந்தலும் புத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் நான் பிறை முத்தாரம் மீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும் அவள் நான் பார்க்க தாங்காமல் நாடுவார் புது பூ கோலம் தான் காலில் போடுவார் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வான் மேகம் காணாத பால் நிலா இந்த பூலோகம் பாராத தேன் நிலா காதல் கணை வீசுவாள் முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவாள் ஆகாய மேகமாகி ஆசை தூறல் போடுவாள் நீரோடை போல நாடும் வாடி பாடி ஓடுவாள் அதிகாலை ஊற்று அசைந்தாடும் நாற்று உயிர் மூச்சாகி ரீங்காரம் பாடுவாள் இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வான் மேகம் காணாத பால் நிலா இந்த பூலோகம் பாராத தேன் நிலா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்ன சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ எனக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு பாடல் ராஜ்குமாரன் படத்தில் தி மெலடி பியூட்டிஃபுல்லி இசைஞானி அவர் கம்போஸ் பண்ணது. நாம் பாடின பாட்டு மட்டும் இல்லை, சில பாடல்களுக்கு சில பேர் ரொம்ப அழகாக அபிநயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என் பாட்டுக்களுக்கு ரொம்ப அழகாக அபிநயம் பண்ணின சில பேர்களில் பிரபு தம்பி கூட ஒருத்தர் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பார். இதில்
ரொம்ப ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அப்படிதான பாட்டுக்கு ஒரு கலை வரும். நன்றி. இந்த பாட்டே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் பெண்கள் எல்லாருக்கும் ஒரு காலத்தில் காலர் டோனாக வச்சுருந்தவங்க. ஒரு காலத்தில் டீனேஜ் இருந்தவங்களுக்கா? இன்னைக்கு டீனேஜர்ஸ் சொல்லுங்க. இல்லை இப்போ வச்சிருக்காங்க சார், எல்லாரையும் காதல் வலையில விழ வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பாட்டு கேட்குறதுல தப்பே கிடையாதும்மா. காதுக்கு இனிமையாக இருக்கும், நல்லா இருக்கும். சிலது வந்து நமக்கு ஏதாவது ரோகம் வருமோன்னு பயமாக இருக்கும் சில பாட்டுகள் கேட்கும்போது. இந்த மாதிரி பாட்டுகள் எனக்கு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. జింగళ 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 జింగ జింగళ జింగ జీబూంబ జింగళ జింగ கண்ணமலிக்கும் கிள்ளாதே கல்லொளி மங்க. சிங்களத்து சின்ன கோயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. சிங்களத்து சின்ன கோயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. ஜிங்கள ஜிங்க ஜீபும்பா ஜிங்கள ஜிங்க ஜிங்கள ஜிங்க ஜீபும்பா ஜிங்கள ஜிங்க. அன்பே நீ இன்றி அலைகள் ஆடாது. அன்பே நீ இன்றி அலைகள் ஆடாது. கண்கள் சாய்ந்தாலும் இமைகள் மூடாது. பூவே நீ இன்றி பொழுதும் போகாது. காதல் இல்லாம் சின்ன கோயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. ஜிங்கள ஜிங்க இந்த பொண்ணுக்கு எவ்வளோதானே கொடுக்கறது? நீங்கள் இன்னும் நல்ல நல்ல காய் தட்டணும்.
நானும் நல்லா பாடுறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு, அவ்வளோ அழகாக பாடி. ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான், ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிற, கொஞ்சம் பாடி குறைச்சிக்கணும், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வச்சுட்டு சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஃபீல்டில் தனித்துவமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ஜோரான கைத்தட்டல் நம்ம கொடுத்து
இன்னும் அவங்க நிறைய மேடைகளில் பாடணும்னு கேட்டுக்கிறோம். This is singer Bhairavi and Veena is Ranjini. Thank you Ranjini and thank you Bhairavi. நம்மளுக்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் இங்கே இருக்காங்கன்னு சொன்னேன். அதில் 1 சிறப்பு விருந்தினர் மேடையில் வந்து இசை வெள்ளத்தில் நம்ம எல்லாரையும் மூழ்க வச்சிட்டாங்க. இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களோட பட்டறையிலிருந்து வெளியே வந்த பாடகராக இருந்த எஸ்பிபி அவர்களை முதலாக ஹீரோவாக திரைக்கு அறிமுகப்படுத்தியது பெருமை இவருக்கே சேரும் கேளடி கண்மணி. அண்ட் அது மட்டுமா, சூர்யா, ஜோதிகா, சிம்ரன் போன்ற பல முன்னணி நடிகர்களை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல உற்சாகமான தரமான இயக்குனர் வசந்த் எஸ் சாய் அவர்களை உற்சாகமான கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பே சிவம், எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இப்போ பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எஸ்பிபி சாரை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. அவர் அடக்கமாக இருக்கார், அது அவரோட குணம். பட் அவர் பாடின போது நான் பக்கத்தில் கூட சொல்லிட்டு இருந்தேன், இது ஏதாவது நம்ம சிடிலேருந்து கேட்குறோமா இல்லை வேறு ஏதாவது எதுலேருந்து கேட்குறோன்னே தெரியல. இது வந்து அந்த அளவுக்கு அவர் குரல் அப்படியே இருக்குது. அது எவ்வளோ ஒரு பாக்கியம்னு அப்படியே மெய் செலுத்து போச்சு அந்த பாட்டை. அவர் அதே பாவத்தோட அப்படி அவ்வளோ அழகாக பாடினார். ஒரு கேளடி கண்மணின்னு ஒரு படம் எடுத்து அது வந்து ஒரு 285 நாள் ஓடி அது ரிலீஸ் ஆன 29வது ஆனிவர்சரி வருஷத்தை அதோட ஹீரோ திரு பாலசுப்ரமணியம் அவர்களோடையே இந்த மேடையில் கொண்டாடுறதுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக சாய்ராம் எனக்கு கொடுத்த, கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். 29 இயர்ஸ் முன்னாடி நான் இந்த படம் எடுக்கும்போது, இந்த படம் எடுப்பேனா, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, இது ஓடுமா, 285 நாள் ஓட வைத்தவர்கள் நீங்கள். அது வந்து ஒரு இளையராஜா சாரோட இசையை பற்றி அந்த படத்தில் நான் தனியாக சொல்ல வேண்டியதே இல்லை. அது மொத்தமாக அந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து நீங்கள் ஒரு சிடியில் ப்ளே பண்ணிங்கன்னா 30 நிமிஷம் ஓடும். அதுக்கு இளையராஜா சார் கம்போசிங்க்கு எடுத்துக்கிட்ட நேரம் அதே 30 நிமிஷம். 30 நிமிஷத்தில் அவர் கற்பூர பொம்மை பாட்டு, மண்ணில் இந்த காதல் பாட்டு, தென்றல் தான் திங்கள் தான் பாட்டு, நீ பாதி நான் பாதி கண்ணே பாட்டு, யோசிச்சு பாருங்கள். அவர் அவ்வளோ அற்புதமான பாடல்களை இளையராஜா சார் கொடுத்தார். அந்த படம் வந்து என்னுடைய குருநாதர் திரு கே பாலச்சந்தர் அவர்களுக்கு வந்து ஒரு பாட்டு காட்சியை பாடல் காட்சிகளை போட்டு காமிச்சேன். ஃபஸ்ட்டு அப்போ வந்து சவேராவில் பல்லவின்னு ஒரு தியேட்டர் இருந்தது, அங்கே போட்டு காமிச்சேன். டைரக்டர் சார் வந்து பாடல்களை மட்டும் பார்த்தார். என்னோடய குருநாதர் ஃபஸ்ட் டைம் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்து டைரக்ட் பண்ணதை பார்க்குறாரு. ஒரே டென்ஷனோடு அவரே பார்த்துட்டு இருந்தேன். பாட்டெல்லாம் முடிஞ்சுது, வெளியில் வந்தார், கை கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ மணி மாதிரியே பண்ணியிருக்கடா, விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டிட்டு கார் ஏற போயிட்டார். நானும் பின்னாடியே போனேன். போயிட்டு என்னடா அப்படின்னாரு. அதான் பாராட்டிட்டேனே அப்படின்னாரு. அது இல்லை சார், அதில் மண்ணில் இந்த காதல்னு ஒரு மூச்சு விடாத பாட்டு இருக்குது. ஆமாம் பார்த்தேன், என்ன இப்போ அந்த பாட்டுக்கு என்ன அப்படின்னாரு. இல்லை சார், அதை நான் என்ன அது ரொம்ப பெரிய விஷயமா நினச்சேன். மூச்சு விடாத ஒரு பாட்டு பாடியிருக்கோம், அதை ஏதாவது சொல்லுவார்னு. சார், அது ஒரு மூச்சு விடாத ஒரு பாட்டு எடுத்திருக்கேனே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. எஸ்பிபி நடந்தாலே மூச்சு வாங்கண்டா, பாடினா வாங்காதான் என்ன அப்படின்னு அந்தளவுக்கு அதை ரொம்ப சாதாரணமாக சொன்னார், ஒரு ஹியூமராக. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற பயம்ங்கிறது வேறு மாதிரி இருக்கும். I'll be very very happy by inviting SPB sir on stage at this juncture. சார், நீங்கள் ஹீரோ ஆகி 29 வருடங்களோட ஆனிவர்சரி கேளடி கண்மணி டைரக்டரோட இந்த மேடையில் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாரும் ரியல் டைம் ஹீரோ சார். ஆல் த டைம் ரியல் டைம் ஹீரோ, கரெக்டுங்களா? எந்த படத்துக்கும் ஹீரோ வந்து ஒருத்தர் இருப்பார், அது வேறு விஷயம். கதை கேப்டன் வந்து டைரக்டர் தான். தென் அவர் என்ன சொன்னார், நான் அது பண்ணேன். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்ன அதுக்கு முன்னால் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற படத்தில் ஒரு டாக்டர் கேரக்டர் போட்டிருந்த பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில். அதில் அப்போது இவர் அசோசியேட்டாக இருந்தார் பாலச்சந்தர் சார்கிட்ட. படம் பண்ணினோம். அதில் எனக்கு பாட்டே கிடையாது, நிஜமாக சொல்லப்போனால் பாட்டே கிடையாது. ஒருத்தர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும். அந்த சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு அந்த பாடக்கூடியவர் வந்து அந்த கதையில் நான் சொல்கிறது, அவருக்கு ஏதோ தொண்டை கட்டிடுச்சுன்னு வரமாட்டார். நான் எல்லாமே வேலை பண்ணுவேன். அங்கே ஒரு ஜிலேபி எப்படி பண்ணோம் அவர் சொல்லிவிட்டு எல்லோரும் வரவங்களாம் வரவேற்கிறது, ஓடுறது எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இவர் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து டேய் இது மாதிரி ஆயிடுச்சுடா, அது சிங்கர் வரல, சரி என்ன பண்ணுறது, ஏதாவது ரெக்கார்ட் போட்டுடலாமான்னு. இல்லை நீ பாடுவியே ஏதாவது. நான் ஒன்றுமே இல்லை, ஆர்கெஸ்ட்ராவில் நான் எப்படி பாடுறது, ஏதாவது பாடு அப்படின்னா. அங்கேயே நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு நிறைய பாட்டுகள் ஒரு அது வந்து ஒரு கதம்பமாக பண்ணி ஒரு பாட்டுலேருந்து இன்னொரு பாட்டுக்கு மெட்லின்றோம் இல்லையா. இப்போது
அந்த மாதிரி அங்கேயே ஒரு டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணி அது திரும்ப போட்டு அதுக்கு லிப்சிங் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணோம் நம்ம ஆக்சுவலி. ஷூட் பண்ணினதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், எனக்கு பாட்டுக்கு படத்தில் கிடையவே கிடையாது. நான் ராஜா கிட்டே போய் சொல்லும்போது, நீங்கள் அவனை படத்தில் வந்து முக்கிய கேரக்டராக வச்சுக்கிட்டு பாட்டு இல்லைன்னா எப்படி, அவனுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு தான் இந்த மூச்சு விடாமல் பண்ணுறதுன்றது அவனோட ஐடியா தான் அது. ஏன்னா அப்போ ரொம்ப தடிச்சிருந்தேன் நான். இவன் மூச்சு விடாமல் பாடினால் ராதிகாவுக்கு எப்படி ரொம்ப விஸ்மயமாக இருக்குமே, வியப்பாக இருக்குமே அப்படின்றது வந்து அவர் பண்ணினது தான். ஆனால் வந்து அப்போ இந்த டெக்னாலஜி கிடையாது. யாராலையும் அவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் பாட முடியுமா? முடியாதுங்க. அப்புறம் அமர்கலம் படத்தில் நான் ஃபுல் சாங்கே பாடிருக்கேன். அதெல்லாம் நிஜமாக நடக்குமா? நடக்காது. ஆனால் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் அது எப்படி பண்ணியிருக்கிறோன்னு தெரியாமல் ஒரே மூச்சில் பாடுற மாதிரி ஒரே ஷாட்டில் எடுத்து எல்லாரும் கூட இப்போ கூட நம்ப மாட்டாங்க. நான் சொன்னால், இல்லைங்க நான் மூச்சு வாங்க தான் பாடிருக்கிறேன்னு. இல்லை சார், நீங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக பேசுகிறீங்க அப்படின்வாங்க. இப்போ மேடையில் பாடும்போது மூச்சு வாங்கி தான் பாடுவோம், ஆனாலும் கை தட்டுவாங்க. அதுதான் மூச்சு வாங்குறதும் தெரியும், ஆனாலும் கை தட்டுவாங்க. உங்களோட ஹியூமர் பற்றி அவங்களுக்கு சொல்லணும் சார். அதாவது வந்து ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ஆட் ஜாப் மேனாக தான் கேளடி கண்மணியில் இருப்பார். பட் எனக்கு மனசுக்குள்ளே என்ன இருந்துகிட்டே இருந்ததுன்னா, மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் சிங்கிங்கில், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். அதனால தான் அவர் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூப் மாதிரி அவர் ஹீரோவாக பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு படம் எடுக்கிறோம் கேளடி கண்மணின்னு. அந்த படத்தில் அவர் சிங்கராக இருந்தால் அது ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். பட் அட் த சேம் டைம் அவரோட சிங்கிங் டேலண்ட் வெளியில் வரலன்னா அவர் தனியாக ஹீரோவாக நடிக்கிற படத்தில் அது எப்படி கரெக்டாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு மைண்டில், பேக் ஆஃப் மை மைண்ட், சப்கான்ஷியஸில் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஷூட்டிங்க்கு நடுவில் தான் எனக்கு திடீர்னு ஒரு சின்ன ஐடியா வந்தது. ஃபஸ்ட்டு அந்த ஐடியாவை நான் சார்கிட்ட தான் செக் பண்ணி பார்த்தேன். அவருக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னால் அவ்வளோ இருக்கும். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் மூச்சு விடாமல் ஒரு பாட்டு 5 நிமிஷம் பாடினா எப்படி இருக்கும்னு கேட்டேன். ஸ்பான்டேனியஸாக சொன்னார் உடனே. அப்புறம் யாரை வச்சு படத்தை முடிப்பீங்கன்னாரு. சார் உங்களை வச்சு தான் முடிப்பேன்னு. என்ன வசந்த் விளையாடுறீங்களா, 5 நிமிஷம் யாராவது மூச்சு விடாமல் பாட முடியுமான்னார். நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா அவரால் என்ன வேணால் பண்ண முடியும், ஏன்னா நமக்கு அவ்வளோ பிடிக்கும். அவரால் மியூசிக்கில் என்ன நம்ம அந்த 5 நிமிஷமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை 1 நிமிஷம் வந்துடுறேமோ, 1 நிமிஷத்துலேயே வருவோம். நிஜமாக நீங்கள் டைம் வாட்சை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சரணம்ங்கிறதே 40 செகண்ட் தான். அதை அந்த 40 செகண்ட் நீங்கள் கேட்குற போது தான் உங்களுக்கே மூச்சு வாங்குற அளவுக்கு அவர் பாடினது இருக்கும். ஸோ அவர் வந்து நான் நிறைய தடவை சொல்லுவேன், இன்னொரு தடவை இந்த மேடையிலையும் சொல்லிடுறேன், அவருக்கு அவ்வளோ நாலேஜ் உண்டு சினிமாவில். அவர் ஏன் டைரக்ட் பண்ணலன்னு தெரியல. நான் இப்போ கூட அவரை ரொம்ப வந்து இழுத்து விட்றேன், நாங்கள்லாம் பட்ட கஷ்டம் போகாது சார், நீங்கள் கண்டிப்பாக டைரக்ட் பண்ணணும். ரொம்ப கோவப்பட்டிருக்கார் கூட சார் ஷூட் பண்ணது. படுத்துருங்க சார், நீங்கள் என்ன சார் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் செய்ய முடியுமா சொல்லுங்கள்? அதனால் பேசாமல் பெட்டர் டு பி அட் தி ரிசீவிங் எண்ட், நாட் அட் தி கிவிங் எண்ட். ஐ வாண்ட் டு ரிசீவ் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ், ஐ வாண்ட் டு ரிசீவ் ஆல் தி காம்ப்ளிமெண்ட்ஸ். அது போதும். வசந்த் வந்து இப்போ அந்த படத்தை பற்றி பேசுகிறோம். இஸ் அ வெரி வெரி இன்டெலிஜென்ட் டைரக்டர். இல்லைன்னா பாலச்சந்தர் சாருக்கு வந்து அவ்வளவு இஷ்டமான ஒரு டைரக்டர். ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டு இருப்பார். இப்போ நிறைய அவார்ட் வின்னிங் பிக்சர்ஸ் உலக லெவலில் வந்து அது என்ன படம் அது? இப்போ ப்ளீஸ் டாக் இன் தி மைக்ரோஃபோன் சார். இப்போ நான் டைரக்டர். சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும், அதை பற்றி சரியான ஒரு புரிதல்களோட அறிவிப்போடு உங்ககிட்ட வருவேன். ரொம்ப முக்கியமான படம், நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். அது உலக அளவில் இப்போ அதுக்கு நிறைய விருதுகள் கிடச்சிருக்கு. அது அகெயின் அவரோட ஆசீர்வாதம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். சூன் அந்த ரிலீஸ் இருக்குது. காட் பிளஸ் யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்களுக்கு நிறைய இன்னும் நிறைய இந்த அவார்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கணும். நீங்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருந்து இன்னும் நல்ல படங்கள் நம்ம தமிழ்நாடு பெருமைப்படக்கூடிய படங்கள் எடுத்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கணுன்ற நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகொள்கிறேன். தேங்க்யூ சார். இன்னும் ஒரே ஒரு செய்தி, கர்நாடகாலலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு வாரம் ஃபுல்லாக ரெக்கார்டிங் மட்டும் பண்ணிவிடுவாங்க. டம்மி வாய்ஸ் போட்டு மெயின் வாய்ஸ் பாடி எடுக்க மாட்டாங்க, அதை மட்டும் ட்ராக்காக வச்சுருப்பாங்க. அதை ஒரு வாரம் முடிஞ்சு அந்த சண்டே அன்னைக்கு மார்னிங் பெங்களூர் போவார். சாமுண்டீஸ்வரி ஸ்டுடியோவில் ராத்திரிக்குள்ளே 25 பாட்டு 28 பாட்டு. ஒரு தடவை அவருக்கு வந்து த்ரோட்டில் ஒரு ப்ராப்ளம் வர்ற அளவுக்கு அவர் அது கடவுளோட ஆசீர்வாதம், பாடிண்டே இருப்பார் அவர். அண்ட் ½ அன் ஹவருக்குள்ளே எந்த பாட்டை வேணாலும் கற்றுட்டு பாடிடுவார். பக்கத்தில் நின்று பார்த்தவன், நான் பாலச்சந்திரன் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுலேருந்து அவர் பாடின புன்னகை மன்னன் படத்துக்குலாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க காலத்துலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன். நான் ரொம்ப எளிமையான மனிதர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, அவ்வளோ சிம்பிள் பர்சன். இன்னொரு ஸ்பெஷல் தகவல், எங்கள் பாலச்சந்தர் சாருக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை. அதுதான் எனக்கும் அவருக்குமான கனெக்ஷன். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், என் குரு போனதுக்கப்புறம்
எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை ஒரு குழந்தை மாதிரி அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது அவருக்கே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேபி சாரோட எக்ஸ்டென்ஷன். இன்னைக்கு இந்த மேடையில் அவரோட இந்த விழாவை கொண்டாட முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ. அங்கே உட்காருங்களா? இந்த ஒரு பாட்டு நான் பாடும்போது நீங்கள் கேட்டுட்டு போனால் சந்தோஷமா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் a tribute to my lovely friend and brother, director. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கன்னியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும், பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதமும், கந்தி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கந்தி துணை இழந்தால் முழுதும் கசக்கும், விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் வணங்கிவள் பிறப்பிதுதான். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ, முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிஞ்ச அதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லேறும் புருவமும் சுற்றி வரச் செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட பறந்தால் எதற்கோ பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி, முடி முதல் அடி வரை முழுவதும் சுகந்தர் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா. கண்ணி தந்தேன் மூச்சு போச்சு எப்படி பாடுறது, மண்ணில் இந்த மூச்சு இன்று யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ. நன்றி. தேங்க்யூ வசந்த்.
தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ மோர் பாப்புலர். தேங்க்யூ சார். உங்கள் டேலண்ட்டில் வந்து நான் நிறைய சொல்லியிருந்தேன் சார், ஒரே ஒரு டேலண்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் சார். சார் நிறைய படம் நடிச்சிருக்காரு, ஆனால் எனக்கு காதலன் படம் வந்து சார் நடிச்சதுனாலேயே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பிரபுதேவா அப்பாவா இச்சா இப்படி ஒரு அப்பா நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு அந்த படத்தில். அதுவும் அந்த படத்தில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பாரு தெரியுங்களா அவர். அண்ட் அந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பிரபுதேவா சாரோட வந்து ஆடிருப்பாங்க. ஒரு மிக சிறந்த நடனர் கூட இல்லையா? டான்ஸ் எல்லாம் பாட வைக்காதீங்க, பண்ண வைக்காதீங்க. ஏன்னா ஸ்டேஜ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. நான் பாடுறேன், நீங்கள் டான்ஸ் பண்ணுங்க. ஷோர் சார். ஓகே. இந்த பாட்டுக்கு நீங்கள் நல்ல பாட்டு, உங்களுக்காகவே இந்த பாட்டு. அப்படியா சார்? நீங்கள் அப்படியே இருந்து டான்ஸ் ஆகணும். வார்த்தை கொடுத்தாச்சு. என்னோட சேர்ந்து திருப்பூர் மக்களும் ஆடுவாங்க சார். நீங்கள் நிச்சயமா நீங்கள் ஆட போறீங்க, எனக்கு தெரியும். வாழைப்பழ தோலுரிச்சி பானையில ஊற வச்சு வானலியில் ரப்பகலா காட்சி இங்க வச்சிருக்கு. பார்த்தாலே தண்ணி வரும் அப்பா, பார்க்கிறவன் நாக்குலதான் பாலாட்டம், ஐயோ தேனாட்டம், ஐயோ வாட வரும் மூக்குலதான். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நான் விட்டறிஞ்ச சல்லிய அளவுத்துக்கிட்ட மில்லிய, தெரிஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்ட மில்லியே, குதிரை மேல ஏறி போய் வாங்க போற டில்லிய. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. குடிச்சாக்கா அட சங்கீதம் தேனா வரும். சாராயம் குடிச்சாக்கா அட சங்கீதம் தேனா வரும். சங்கீதம் தேனா வந்தா கூட இங்கீதம் தானா வரும். அட தவக்கல்லே சத்த சகிக்கல்லே புத்த குளத்திலே கத்தி பழக்கல்லே, நம்ம கிட்ட கத்துக்கோ வாத்தியற பொத்துக்கோ. எத்தனையோ வித்தையா வச்சிருக்கேன் பார்த்துக்கோ. உச்சந்தல கீடு இருக்கு, உள்ளங்கால் வேல் இருக்கு, நெக்கட்டுமா நடுக்கட்டுமா. நம்ம சிங்காரி சரக்கு சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது எனக்கு. நான் விட்டறிஞ்ச சல்லிய அடவுதுகிட்ட மில்லிய, நான் விட்டறிஞ்ச சல்லிய புத்திக்கிட்ட மில்லியே, குதிரை மேல ஏறி போய் வாங்கி போறதில்லையே. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. முன்னாடி இருக்குதடா நம்ம மூக்காயி இட்லி கடை, பின்னாலே ருசிக்குமடா இவ சூடான கீரவட. இது மணக்குது என்ன மயக்குது, பசி எடுக்குது பக்கம் இழுக்குது. புத்தம்புது அப்பமா தொட்டு கொஞ்சம் பாப்பமா, தின்னு புட்டு மொத்தமா தொட்டு என்ன கேப்பமா. சுட்ட கருபாடு இருக்கு, பார்த்த முட்டை பொறுத்து இருக்கு, அடிக்கடி நான் கடிச்சுக்கத்தான். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நான் விட்டறிஞ்ச சல்லிய அளவுதுகிட்ட மில்லிய, நான் விட்டறிஞ்ச
கொஞ்சம் சல்லிய ஊத்துக்கிட்ட மெல்லிய குதிரை மேல ஏறி போய் வாங்க போற டில்லிய சிங்காரி சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுதே நம்ம சிங்காரி சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது பிப்பி பிப்பி பிப்பி. இதழில் கதை எழுதும் நேரம் இது இதழில் கதை எழுதும் நேரம் இது இன்பங்கள் அழைக்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது மான்விழி மயங்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே இரு கரம் துடிக்குது தனிமையில் நெருங்கிட இனிமையும் பிறக்குது இதழில் கதை எழுதும் நேரம் இது காதல் கிளிகள் ரெண்டு ஜாடை பேச கண்டு ஏதேதோ எண்ணம் என் நெஞ்சில் உதிக்கும் நானும் நீயும் சேர்ந்து ராகம் பாடும்போது நீரோடை போல என் நெஞ்சம் இனிக்கும் இனிய பருவமுள்ள இளங்குயிலே இனிய பருவமுள்ள இளங்குயிலே ஏன் இன்னும் தாமதம் மன்மத காவியம் என்னுடன் எழுது நானும் எழுதிட இளமையும் துடிக்குது நாணம் அதை வந்து இடையினில் தடுக்குது ஏங்கி தவிக்கையில் நாணங்கள் எதற்கடி ஏக்கம் தணிந்திட ஒரு முறை தழுவடி காலம் வரும் வரை பொறுத்திருந்தாள் கண்ணீவள் மனம் தரும் தழுவிடுமே காலம் என்றைக்கு கனிந்திடுமோ காடை மனம் அதுவரை பொறுத்திடுமோ மாலை மணமாலையிடும் வேளைதனில் தேகம் இது விருந்துகள் படைத்திடும் இதழில் கதை எழுதும் நேரம் இது இன்பங்கள் அழைக்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது தோகை போலே மின்னும் பூவை உந்தன் கூந்தல் கார்மேகம் என்றே நான் சொல்வேன் கண்ணே பாவை எந்தன் கூந்தல் வாசம் யாவும் அந்த மேகம் தனியேது நீ சொல்வாய் கண்ணா அழகை சுமந்து வரும் அழகரசி அழகை சுமந்து வரும் அழகரசி ஆனந்த பூமுகம் மந்தில் வந்திடும் சுந்தர நிலவோ நாளும் நிலவது தேயது மறையது நங்கை முகமென யாரதை சொன்னது
மங்கை உண்பதில் மனதினை கவருது மாறன் கணை வந்து மார்பினில் பாயுது காமன் கணைகளை தடுத்திடவே காதல் மயில் துணை என வருகிறது மையல் தந்திடும் வார்த்தைகளே மோகமெனும் நெருப்பினை பொழிகிறது மோகம் நெருப்பாகாது தீர்க்கும் ஒரு ஜீவனதி அருகினில் இருக்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது மான்விழி மயங்குது இதழில் கதை எழுதும் நேரம் இது இன்பங்கள் அழைக்குது இதழில் கதை எழுதும் நேரம் இது வா
ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் வீரம் கண்ணீரில் வீரம் கண்மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீதம் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம் சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் வெள்ளி ஓடை பேசினால் சொந்த வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனால் வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை பெண்ணே முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதம் கண்ணீரில் நீதம் கண்மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீதம் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் வீசுகின்ற தென்றலே வேலையில்லை நின்று போ பேசுகின்ற வெண்டிலா பெண்மையில்லை ஓய்ந்து போ பூ வளர்த்த தோட்டமே கூந்தலில்லை தீர்ந்து போ பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேய்ந்து போ பாவை இல்லை பாவை தேவை என்ன தேவை ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதம் கண்ணீரில் நீதம் கண்மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீதம் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் இசை நிகழ்ச்சியை நாங்க திருப்பூர் மக்களுக்காக கொடுத்திருக்கோம். ஜெயா டிவி நேயர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மீண்டும் உங்களை பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறுவது ஆங்கர் மோகனா. நன்றி, வணக்கம்.